வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற கிளாஸ் வந்து ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்ஸில் இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு சரியாக புரியலைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், ஃபிசிக்ஸே வெறுப்பாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுவோம், லா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அண்ட் லா ஆஃப் பேரலோகிராம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். நமக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரிக்னாமெட்ரி பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இது ஏற்கனவே நான் சொன்னது தான், இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து ஹைபாட்னியூஸ், இது வந்து ஆங்கிள். ஆங்கிளுக்கு நேர் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது பேஸ்ன்னு சொல்லலாம், அல்லது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம். இப்போ சைன் தீட்டா எப்படி எடுக்கலாம்? சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏ பி சின்னு வச்சுக்கோ. ஆப்போசிட் சைடு தட் இஸ் ஏபி பை ஹைபாட்னியூஸ், ஏபி பை திஸ் இஸ் ஏசி. ஆர் நமக்கு ஏபி வேணும்னா ஆர் ஏபி is equal to AC sin theta, that is ABனா இது நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஒய்யில் போகுது, இது எக்ஸில் போகுது. ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏசி வந்து ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் தீட்டா. சிம்பிளாக இந்த சைடு இந்த வெக்டரை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எப்படி இன்க்ளைண்டாக இருக்கிறத வெக்டரை நம்ம ஒன்று வெர்டிக்கலாகவும் ஹொரிசாண்டலாகவும் பிரிக்கிறோம். ஸோ அதேமாரி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிசி பை இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், ஏன்னா எக்ஸ் டைரெக்ஷனில் போகுது, இது ஒய் டைரெக்ஷனில் போகுது. நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் மாரியே வச்சுக்கோமே. திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய், எக்ஸ் ஒய். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏசி. That implies நமக்கு BC வேணும். BC is equal to AC cos theta, or BC என்னன்னு வச்சுக்கிட்டோம், BC is equal to Y, or Y is equal to AC is equal to hypotenuse into hypotenuse, Y is equal to hypotenuse BC வந்து X is equal to h into cos theta. இதை நம்ம சிம்பிளாக டைரெக்டாக எழுதலாம். எப்படி இந்த வெக்டரை நம்ம இதை வந்து நம்ம இப்படி ஒன்று பிரிச்சுக்கிறோம். ஸோ வெக்டரில் பார்க்குற போது இதை வந்து நம்ம இங்கேயே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆஸ் யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர்னால் இங்கே இருக்கிறது சேம் மேக்னிடியூட் சேம் டைரெக்ஷன், எங்கே வேணாலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம் வித்தின் இந்த பிளேனில் மட்டும், இன்னொரு பிளேனில் இல்லை, இந்த பிளேனில் மட்டும். ஸோ இதை நம்ம ரிசல்ட்டை நம்ம வெக்டரில் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? இது ஒய், இது எக்ஸு. ஒய்னா தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்கிறது ஒய், தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது எக்ஸு. ஆங்கிள் வந்து தீட்டாவுக்கும் ஹைபாட்னியூஸுக்கும் இடையில் வருது, இன்க்ளைண்டாக இருக்கிறது தான் ஹைபாட்னியூஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் இந்த சைடை நம்ம பிசி எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு வீல் புட் எக்ஸ்னாலே இந்த சைடு எங்கே இருக்குது? தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது, நியர் டு தீட்டா. அங்கே என்ன எழுதணும்? காஸ் தீட்டா எழுதணும். காஸ் தீட்டா இன்ட்டு ஹைபாட்னியூஸ். சிம்பிள். நியர் டு தீட்டா இஸ் எக்ஸ். அதேமாரி ஃபார் அவே டு தீட்டா. ஃபார் அவே தீட்டா இந்த சைடு, நமக்கு இந்த சைடு தான் தேவை. ஃபார் எடுத்து விட்டோன்னா அங்கே நம்ம என்ன பண்ணோம்? சைன் தீட்டா போடணும் இன்ட்டு ஹைபாட்னியூஸ். சிம்பிள் பேசிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஆக்ஸ் எழுதுகிறோம்னா சப்போஸ் இதை நம்ம டைரெக்டாக எழுதிட்டோம். ஸோ தீட்டாவுக்கு பக்கத்தில் இருந்தால் காஸ் தீட்டா, தீட்டாவுக்கு தூரத்தில் இருந்தால் சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை ஹைபாட்னியூஸ். இங்கேயும் காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை ஹைபாட்னியூஸ். முடிஞ்சு போச்சு விஷயம். நெக்ஸ்ட், இது வெக்டரில் ரெப்ரசன்ட் பண்ணால் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஸோ பிகாஸ் வெக்டர் மீன்ஸ் சேம் திங். நம்ம
ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே இருக்குது, இதுதான் சே அபவுட் திஸ் இஸ் ஏ வெக்டர். ஏன்னா டைரெக்ஷன் கொடுத்துட்டோம், இங்கே இந்த டைரெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? ட்ரையாங்கிள் ஆஃப் இப்படி ஒரு வெக்டர் போகுது, இப்படி ஒரு வெக்டர் போகுது, சேம் ஆர்டரில் போகுது, ஆப்போசிட் ஆர்டரில் வருது ரிசல்டன். இட் மீன்ஸ் ஏ வெக்டர் இஸ் ரிசல்டன் விச் இஸ் நத்திங் பட், இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அல்லது எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஏ. திஸ் இஸ் ஏ எக்ஸ்ன்னு, இது ஏ ஒய். எக்ஸ் காம்பனண்ட் எந்த டைரெக்ஷனில் போகுது? எக்ஸ் டைரெக்ஷனில் யூனிட் வெக்டர் இது ப்ளஸ் ஏ ப்ளஸ் இது ஏ ஒய்த் காம்பனண்ட் ஆஃப் வெக்டர் ஏ இன்ட்டு இது ஜேயில் போகுது. ஸோ சிம்பிள். நம்ம அதுக்கப்புறம் இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா இதை மறுபடியும் நம்மளை ஏஎக்ஸ் என்ன வரும்? ஏஎக்ஸ் சப்போஸ் இஸ் மேக்கிங் an angle theta. ஏஎக்ஸ் என்ன வரும்? ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேர் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காம்பனண்ட் of vector A. It is a scalar in the distance into I. So Ax is equal to, அது எப்படி இதுதான்? It's magnitude of the vector, தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கு, cos தீட்டான்னு எழுதலாம், Cx. ஸோ Ay எப்படி இதுதான்? Ay தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்கு. ஸோ A தூரத்தில் இருந்தாலே ஹைபார்டனிஸ் தான் இந்த A. மேக்னிடியூடு பார்த்தோம்னா in magnitude, this is A, this is Ax, this is Ay. Scalar பண்ணணும்னா it should be a right angle triangle. அப்போ தான் நம்ம trigonometric ratio இதெல்லாம் போட முடியும், sin theta cos theta போட முடியும். இப்படி இருந்ததுன்னா சப்போஸ் ட்ரையாங்கிள் இப்படி இருந்ததுன்னா நம்ம போட முடியாது. அந்த ட்ரையாங்கிளை இப்படி வச்சுக்கிட்டு then we will take இதோட x component இதோட y component போட்டு then we will go. எப்படி நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷனில் பார்த்தோம், parallelogram இந்த அப்ரோச் பண்ணணும். ஸோ ஸ்கேலர் அடிஷன் பண்ணணும்னா நமக்கு we need, if this is theta, this is x component of vector A, modulus of A, இங்கே modulus டைரக்ஷன் போட்டோம்னா I கேப் வரும், இங்கே டைரக்ஷன் போட்டால் J கேப் வரும். that becomes vector. ஒய்ன்னு என்ன வரும்? ஒய்னா தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது, சைன் தீட்டா. ஸோ வெக்டர் ஏவை நம்ம சிம்பிளாக எப்படி எழுதுகிறோம்? வெக்டர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் காம்பனண்ட். ஏஎக்ஸ் காம்பனண்ட் இஸ் எக்ஸ்னாலே உங்களுக்கு காஸ் தீட்டா ஞாபகம் வந்துடும். ஸோ வெக்டர் போடுறோம், அது எந்த டைரெக்ஷன் போகுது? பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ யூனிட் வெக்டர் along x axis where I, j, cap and k are unit vector along x, y, z axis. இங்கே நம்ம 2 டைமென்ஷனில் போகிறோம், அதனால் நமக்கு x காம்பனண்ட்டு y காம்பனண்ட்டு இருக்குது. இது பிளேன், 2 டைமென்ஷனாக பிளேனு, 3 டைமென்ஷனாக ஸ்பேஸு. இப்படி போய் போகும், 3 கோஆர்டினேட் வரும். ஸோ நமக்கு இங்கே தேவைப்படுதுன்னா ஏஒய். ஸோ ஏஒய் வெக்டர் என்ன வரும்? ஏஒய் வெக்டர் is equal to its modulus and its direction y direction I cap. அதேமாரி ax vector எப்படி எழுதலாம்? ax vector is equal to modulus, vector modulus into its unit vector, that's ax, a component of ax, it means this distance into direction, that is I cap. So the vector in component scalar எப்படி எழுதுறோம்? In the vector we write a vector is equal to ax of I plus ay y of j. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ஏஎக்ஸ் இதை இப்படி எழுதலாம். ஏஎக்ஸ் காம்பனண்ட் இஸ் எக்ஸ் காம்பனண்ட்டில் காஸ் தீட்டா, ஏ காஸ் தீட்டா திஸ் தீட்டா இன்ட்டு எக்ஸ் எதில் போகுது? யூனிட் வெக்டர் எல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஏ சைன் தீட்டா இன்ட்டு பாசிட்டிவ் ஒய் சைடில் போகுது இன்ட்டு ஜே. சப்போஸ் இப்படி இருந்த வெக்டர், சப்போஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்.
இப்போ இதுதான் வெக்டர் அப்படின்னோம்னா நம்ம இதை ட்ரையாங்கிள், இதை வந்து முன்னாடி வந்து ட்ரையாங்கிளாக இதே ஆட் பண்ணி இது கொண்டு வந்தோம். இப்போ ரிசல்டண்ட்டை ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ ஏ இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் vector addition of xth component of a plus vector addition of yth component of a. எப்படின்னா இது வந்து நெகட்டிவ் டைரெக்ஷன் வருது. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ், ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் ஒய். இப்போ தேவையில்லை நமக்கு. மேக்கிங் an angle தீட்டா. இந்த வெக்டர் எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் ஏ வெக்டர். ஸோ ஏ வெக்டர் எப்படி எழுதலாம்? ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காம்பனண்ட் என்ன வரும்? ஏஎக்ஸ். எக்ஸ் காம்பனண்ட் ஏஎக்ஸ். ஸோ இது தீட்டா, ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க இந்த சைடு. ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு இதோட மாடுலஸ் ஏயோட எக்ஸ் காம்பனண்ட். எந்த டைரெக்ஷன் வருது? யூனிட் வெக்டர் இஸ் மைனஸ் ஐ. ஏன்னா ஜீரோவுக்கு ஒரிஜினுக்கு இந்த பக்கம் வந்ததுனாலே மைனஸ் ஐ ப்ளஸ். அப்புறம் இதை எழுதுகிறோம், திஸ் ப்ளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ இதை இப்போ ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுடுறோம். ஸோ இது என்ன வரும்? ப்ளஸ் ஏ, இந்த காம்பனண்ட் வந்து ஏ, தீட்டா வந்து தூரத்தில் இருக்குது. அப்போ தூரம்னா சைன் தீட்டா, பக்கம்னா காஸ் தீட்டா இன்ட்டு பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். பாசிட்டிவ் எக்ஸ், திஸ் இஸ் நெகட்டிவ் எக்ஸ், பாசிட்டிவ் எக்ஸ் நெகட்டிவ் ஒய் இன்ட்டு யூனிட் வெக்டர் along y direction, பாசிட்டிவ் y direction. ஸோ ஏ வெக்டரை நம்ம சிம்பிளாக எழுதுகிறோம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வெளியே எடுத்துட்டோம், மைனஸ் ஏ காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ், இது ப்ளஸில் தான் வருது, ப்ளஸ் ஏ சைன் தீட்டா ஜே கேப். ஸோ இதான் வெக்டர் ரெப்ரசன்டேஷன் இன் 2 dimension யூஸிங் trigonometry as well as triangle law of vector addition. இது இப்படி போணுச்சுன்னா இது இப்படி போகும், இது இப்படி போகும். ஸோ நம்ம முன்னாடி வந்து இதை ஆட் பண்ணி ஏ வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏ வெக்டர் ரெண்டாக பிரிக்கிறோம், எக்ஸ் காம்பனண்ட்லேயும் ஒய் காம்பனண்ட்லேயும் பிரித்து. ஸோ தென் வி மேக் இட் எஸ் எக்ஸ்த் வெக்டர், x component vector of A plus y component of vector B. ஸோ இதில் தீட்டா என்ன வரும்? இதில் தீட்டா என்ன வரும்? தீட்டா tan of theta. This is ay component. ay component is equal to தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது hypotenuse into sin theta. x component வரும் a, x component is equal to hypotenuse magnitude. இது magnitude எழுதுகிறோம். hypotenuse is a, modulus of a. இது வந்து modulus of a which is a. Modulus with direction தான் a vector. So ax into, so ax component என்ன? x component தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது, cos theta வரும். Okay, so this is ax. Now tan theta என்ன வருது? tan theta is equal to this side by this side. tan theta எல்லாருக்கும் தெரியும், basic trigonometry, ay by ax which is equal to a, y-னாலே இது தூரத்தில் இருக்குது, sin theta by a cos theta which is equal to a cancel tan of theta. So number magnitude of a, what is magnitude of a vector? Magnitude of a vector இங்கே வரும், ஸ்கேலர் இருக்குது. திஸ் இஸ் ஏ, இது ஏஒய் ஏஎக்ஸு. திஸ் சைட் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் யூஸிங் பைத்தாகரஸ் தியரம் இன் ஸ்கேலர். இது வெக்டர் ஃபார்ம். ஸோ பிகாஸ் நம்ம ஸ்கேலர் கண்டுபிடிக்கிறோம், மேக்னிடியூட் ஏஎக்ஸ் அந்த சைடோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர், ஏஒய் இதோட ஸ்கொயர், இதுதான் மேக்னிடியூட். ஸோ நவ் we can represent the vector சிம்பிளி. எப்படி? இந்த வெக்டருக்கு நம்ம எல்லாத்தையும் எழுத போகிறோம். திஸ் வெக்டர் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் காம்பனண்ட் இன்ட்டு ஐ ஜே கேப் ப்ளஸ், இது பாசிட்டிவ் சைடில் இருக்குது அதனால ப்ளஸ் ஜே இன்ட்டு ஏ ஒய் காம்பனண்ட் இன்ட்டு ஜே கேப் ஆர் ஏஎக்ஸ் என்ன வருது? திஸ் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது cos theta, இதுதான் மேக்னிடியூட் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஏஒய், இங்கே காசு வந்துடுறீங்க ஆட்டோமேட்டிக்லி சைன் தீட்டா வந்துடும் இன்ட்டு பாசிட்டிவ் சைட் ஜே கேப். ஓகே, நவ் இதுதான் ஏ வெக்டரோட ரெப்ரசன்டேஷன். இது திஸ் இப்படி எழுதலாம் ஏஎக்ஸ்ஐ. இது இங்கே வெக்டராக இருந்தால் இங்கேயும் வெக்டராக இருக்கணும், இங்கேயும் வெக்டராக இருக்கணும்.
The vector எப்படி represent பண்ணுவோம்? Its magnitude into direction. So இதை நம்ம simply எழுதலாம் ax vector plus ay vector and tan theta, tan of where theta is the angle between a vector, that is angle between ax and ay. Angle எப்படி நம்ம triangle angle is always counted from tail to tail. So tail to tail என்ன வரும்? இதோட tail இப்படி போகும் x component ஓட இதோட tail. Okay, angle is between the angle between vector, this vector and this vector is this vector and this vector is theta. ஏன்னா இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா இந்த காம்பனண்ட்டை நம்ம ஈக்குவலன்ட் வெக்டர் இப்படி போட்டுக்கலாம். So equivalent vector. So this is ay. Ay dot tail is ax dot tail is this is the angle. This is the angle tail to tail. This is the angle theta. What is theta? Theta is equal to angle between ax and ay component of a. And what is alpha? What is alpha? Alpha is equal to resultant making with in the vector with ax component. Okay, so tan theta இங்க எப்படி எழுதலாம்? tan alpha is equal to this component by this component. ஏன்னா இது ஆல்ஃபாங்கிற போது this component by this component is tan alpha is equal to this component is ay by ax, which is equal to y inale sin theta by a cos theta. So whatever component inge comes, so which we can write it as theta, so we can write it simply ax by ay. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள் என்னன்னா f1 vector making an alpha angle with the x-axis and f2 making an angle of beta with a negative x-axis and f3 is going down. As it is நம்ம யூனிட் வெக்டர் பார்த்துருக்கோம். இந்த யூனிட் வெக்டர் இருந்ததுன்னா இவ்வளோ மேக்னிடியூட் இதே இந்த டைரெக்ஷனில் நம்ம எங்கே வேணாலும் இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் சேஞ்சிங் த மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். ஸோ அதையும் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். f1 பார்ப்போம். f1 எப்படி இருக்குது? f1 இப்படி இருக்குது. இன் மேக்னிடியூட் இருக்கும். f மேக்னிடியூட் இருந்தாலும் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஏன்னா ட்ரையாங்கிள் ஆகுனா இது ரிசல்டன்ட்டு இன்க்ளைண்ட் இருந்தால் ரிசல்ட்டு அது இப்படி ஹொரிசான்டலாக ஒன்று போய் வெர்டிக்கலாக ஒன்று போகுது. ஸோ இன் வெக்டரில் போனோம். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா, திஸ் இஸ் எஃபோட எக்ஸ் காம்பனண்ட் வெக்டர், இது எஃபோட ஒய் காம்பனண்ட் வெக்டர். இதோட எக்ஸ் காம்பனண்ட், இதோட ஒய் காம்பனண்ட், ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டோம். ஏன்னா இது எக்ஸ் டைரெக்ஷன் ஒரு, இந்த டைரெக்ஷன் ஒன்று, இந்த டைரெக்ஷன் ஒரு, பை ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன். இதையும் இந்த வெக்டரையும் ஆட் பண்ணோம்னா இந்த ரிசல்டன்ட் வெக்டர் வரும். ரிசல்டன்ட் வெக்டர் ரெண்டாக பிரிக்கிறோம், இப்படி இப்படி. ஸோ அதோட டைரெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெக்டருங்கிறது டைரெக்ஷன் இம்பார்ட்டன்ட். மேக்னிடியூடாக போட்டோம்னா இட் ஷுட் பி பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். இது எஃப், இது ஆல்ஃபா, இது எஃப் ஒய், இது எஃப் எக்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் எஃப்? magnitude of f is equal to f y whole square, this square plus this square, Pythagoras theorem. Otherwise நம்ம இதையும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ஒரு பாகம் பாருங்க. f ஓட magnitude is equal to f1 fx square plus fy square plus 2 into fx into fy into cos of theta. ரெண்டு வெக்டர் பர்பண்டிகுலர் வந்ததுன்னா காஸ் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. ரெண்டு வெக்டர் பர்பண்டிகுலர் பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த வெக்டரும் பர்பண்டிகுலர் இருக்குது. ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் என்ன? இது ஆல்ஃபா, இது ரிசல்டன் மேக்கிங் வித் எஃப்எக்ஸ். ஓகே, இந்த வெக்டர் பண்ணி நம்ம இந்த வெக்டர் தூக்கி இங்கே போட்டுக்கலாம். தட் இஸ் எஃப் ஒய் வெக்டரை இங்கே தூக்கி போட்டுக்கலாம். இது தூக்கி இங்கே போடலாம் பை திஸ் இஸ் த ஆங்கிள் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 90 degrees. So cos of 90, theta is equal to 90, cos of 90 is equal to 0. So in the portion 0 item.
ஸோ சாரி 90 மட்டும் வந்தாலே நம்ம இந்த ரெண்டு போர்ஷன் எழுதின போது இது காணா போயிடும். ஒன்லி ஃபார் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. 90 டிகிரிங்கிற போது எஃப்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பார்த்தாலும் எஃப்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்எக்ஸ் ஸ்கொயர். மேக்னிடியூட் தி ஸ்கொயர் பைத்தாகரஸ் தியரம். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் எப்படி ஒன்று எழுதலாம். ஏன்னா இது ஸ்கேலர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லை 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் 2 எஃப்எக்ஸ் எஃப்ஐ காஸ் தீட்டா 90 தான் காணப்படுது. ஸோ எஃபோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸோட ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்ஒய்யோட ஹோல் ஸ்கொயர் அண்டர் ரூட். இது எஃபோட மேக்னிடியூடை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நவ் வாட் இஸ் எஃப்எக்ஸ்? fx is equal to hypotenuse. Hypotenuse into ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள் பிட்வீன் திஸ் வெக்டர். சாரி, திஸ் இஸ் ஆல்ஃபா. இட் இஸ் நாட் ரிசல்டன்ட் ஆல்ஃபா. இஃப் ஆங்கிள் ஹைபாட்னியூஸ் எழுதுகிறோம், ஆங்கிள் இதுக்கு இந்த சைடு எழுதுகிறோம், இட்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா. ஆங்கிளுக்கு பக்கத்தில் தான் காசு. ஏன்னா காசு இந்த சைடு காசு வரும், இந்த சைடு சைனுக்கு வரும். சைனுக்கு திஸ் பை திஸ் எடுப்போம், காசுக்கு திஸ் பை திஸ் எடுப்போம். ஸோ ஆல்ஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ் தீட்டா, எஃப்எக்ஸ் காஸ் தீட்டா. ஆர் எஃப்எக்ஸ் வெக்டர் எப்படி எழுதலாம்? எஃப்எக்ஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்எக்ஸ் இன்ட்டு ஐ கேப். இப்படி எழுதலாம். ஏன்னா வெக்டர்னால் இங்கே வெக்டர் இருக்கணும். ஆர் வி கேன் ரைட் எஃப்எக்ஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் திஸ் காம்பனண்ட் எஃப் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இட்ஸ் யூனிட் வெக்டர். இப்படி எழுதலாம். சேம் வே fy is equal to y. fy மேக்னிடியூட் என்ன வரும்? ஹைபாட்னியூஸ் ஆல்ஃபாக்குலேருந்து தூரத்தில் இருக்குது. இப்போ சைன் ஆல்ஃபா fy ஆர் fy வெக்டர் is equal to modulus of fy is equal to modulus of in this direction, that is f sin alpha into unit vector along this one. பாசிட்டிவ் டைரெக்ஷனில் ஜே கேப்னு எழுதுகிறோம். ஏன் யூனிட் வெக்டர் எழுதுகிறோம்? சப்போஸ் இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம்னா, இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து அது வரைக்கும் போகிறோம்னா 10 பிரிக் இருக்குது. சரி, 1 2 3 4 5 6 7 8 பிரிக் இருக்குது இது வரைக்கும். ஸோ 8 பிரிக் இன் திஸ் 8 இன்ட்டு பேசிக் யூனிட் இஸ் 1 பிரிக், ஒரு செங்கல். ஸோ அதை தான் 8 அதோட மேக்னிடியூடு, 1 பிரிக்கு அதோட யூனிட்டு. அதனால தான் நம்ம ஸோ ஐ கேப்பிங் எதுக்கு ஐ கேப் போடுறோம்? ஐ கேப் போடுறோம். ஐ கேப் இண்டிகேட்ஸ் தட் இஸ் யூனிட் வெக்டர் along x axis, j cap along y axis and k cap along z axis. நெகட்டிவ் டைரெக்ஷனில் மைனஸ் ஐ மைனஸ் ஜே மைனஸ் கே கேப், கேப் will come. ஸோ எஃப் வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ எஃப் வெக்டர் have two component, that is f cos alpha I positive direction, because this is positive x direction in the component. So this is f1 oda y component vector, this is f1 oda x component. Okay, and this direction is equal to f1 cos this angle. இது வந்து f1 sin alpha, ஏன்னா ஆல்ஃபா தூரத்தில் இருக்குது. ஸோ இதை எப்படி எதாவது f1 cos alpha இஸ் ஈக்குவல் டு f1 எல்லா இடத்தையும் f1 வரும், f1 போட்டுங்க. ஏன்னா நம்ம இந்த வெக்டருக்கு தான் பார்க்குறோம். ஸோ f1 cos alpha ஓகே, திஸ் இஸ் f1 cos alpha I cap plus f1 sin alpha, அதோட மேக்னிடியூட், இதோட மேக்னிடியூட், இது எக்ஸ் காம்பனண்ட்டோட மேக்னிடியூடு இன்ட்டு ஐ கேப், ஒய் காம்பனண்ட் மேக்னிடியூட், ஒய் காம்பனண்ட்டில் போது பாசிட்டிவ் ஜி டைரெக்ஷன். ஸோ எஃப்ஒன் அப்படி எழுதலாம். இப்போ நம்ம இதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இப்போ ரெண்டு காம்பனண்ட் நம்ம பிரிச்சுட்டோம். நம்ம எப்படி எழுதுறாது? இது எது எஃப்எக்ஸ் எந்த பக்கம் போகுது? எஃப்எக்ஸ் வந்து இந்த பக்கம் போகுது. ஸோ we can write this way.
this way. ஒரு வெக்டர் இந்த பக்கம் இருக்குது, அது எது? இந்த வெக்டரை f1x. f1x is nothing but f1 cos alpha. f1 ஓட cos alpha is the degree. So this is f1 cos alpha இந்த பக்கம் போது, and f1y இந்த பக்கம் போது, f1y இந்த பக்கம் போது, that is இது cos alpha, sin alpha தான் இருக்கும். f1 sin of alpha. ஸோ இதோட மேக்னிடியூட் இவ்வளவு அண்ட் டைரக்ஷன் இது f1 எந்த பக்கம் போகுது? திஸ் இஸ் f1y, f1x. ஒன்று இந்த பக்கம் போகுது, ஏன்னா இது தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஒரு காமன் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த வெக்டரை நம்ம இப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம், இந்த வெக்டரை நம்ம இப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஈஸி கேல்குலேஷன். அடுத்தது f2க்கு வருவோம். f2 நம்ம சிம்பிளாக எழுதலாம். f2 நம்ம மேக்னிடியூடில் ஃபஸ்ட் எழுதுவோம். திஸ் இஸ் f2 ஹைபாட்னியூஸ். இது f2 அப்படிங்கிற போது இதோட ஆங்கிள் என்ன? பீட்டா. அந்த ஆல்ஃபா பீட்டா கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இஸ் த ரிசல்டன்ட். இங்கே வந்து f2 இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து f2 ஹைபாட்னியூஸ் எழுதுகிறோம், இங்கே f2 எழுதுகிறோம். டைரக்ஷன் இந்த பக்கம் வரும். ஏன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் இப்படி போணுச்சுன்னா திஸ் வெக்டர் ப்ளஸ் திஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட். ரெண்டு இப்படி போகுது, இது ஆப்போசிட் ஆங்கிள் வருது. திஸ் இஸ் ஈக்குவல் டு f2 இது ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது காஸ் பீட்டா. ஸோ f2 காஸ் பீட்டா வந்து இந்த பக்கத்தில் வருது. ஸோ அதை அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுவோம். ஏன்னா பை யூனிட் வெக்டர் ப்ரொசீஜர் திஸ் இஸ் f2 காஸ் பீட்டா. அடுத்து இது ப்ளஸ், இதை ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டா இதை மைனஸ் வச்சுக்கலாம், இதை மைனஸ்ன்னு வச்சா ப்ளஸ் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது மைனஸ்க்கு ப்ளஸ் வச்சுக்கிட்டா இது மைனஸ் வரும், இது மைனஸ்னா இது ப்ளஸ் வரும். பட் இது ரெண்டே ஆட் பண்ணுற போது ப்ளஸ் வந்ததுன்னா ஆஸ் பர் திஸ் அசம்ஷன் ப்ளஸ் வந்து இந்த வெக்டர் இந்த பக்கம் இருக்கும். ரெண்டோட வேல்யூ மேக்னிடியூட ஆட் பண்ணுற போது மைனஸ் வந்தால் டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். ஸோ மைனஸை இந்த பக்கம்னு வச்சுருக்கோம் நம்ம அசம்ஷன். பட் இதை கடைசி வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வரைக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். டைரக்ஷன் மாற்றக்கூடாது, என்ன ஒன்று இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் வேணால் மாற்றிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் இதை தான் நம்ம ஒன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம்னா இதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ f2 அடுத்து f2ட இந்த காம்பனண்ட் மேலே போகிறது, இங்கேருந்து மேலே போகுது, ப்ளஸில் வரும். ப்ளஸில் வந்துன்னா திஸ் இஸ் f2 ஹைபாட்னியூஸ் n2. ஹைபாட்னியூஸ் இன்ட்டு தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது. f2 தீட்டாவுக்கு தூரத்தில் இருந்தால் சைன் வரும், தீட்டாவுக்கு பக்கத்தில் தான் காசு வரும். இந்த ஆங்கிள் பீட்டா எந்த பக்கம் போகுது? மேலே போகுது. அது அப்படியே இங்கே கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க. நமக்கு மேக்னிடியூட் தெரியாது, ஏன்னா f2 சைன் பீட்டா இருக்குது, இங்கே f1 சைன் ஆல்ஃபா இருக்குது. மேக்னிடியூட் தெரியாது, அதனால் நம்ம சிம்பிளி எழுதிக்க f2 சைன் பீட்டா. f2 சைன் பீட்டா. நல்லா பாருங்கள், சைனுன்னு வந்தாலே ஒன்று மேலே போகும் அல்லது கீழே வரும். காசுன்னு வந்தால் ஒன்று இப்படி போகும். காசுனா ஏன்னா திஸ் இஸ் காஸ், திஸ் இஸ் சைன். சைன் இங்கே வந்தாலே மேலே போகும். திஸ் இஸ் ஒன் மோர் செக். ஸோ f2 நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ f2 எப்படி எழுதலாம்? f2 vector is equal to f2 x component vector plus f2 y component vector, which is equal to f2 x component cos of this angle beta into I cap. ஏன்னா இது வெக்டர், இது வெக்டர் ஃபார்மில் தான். இது I cap போட்டால் தான் இது magnitude into unit vector. Because a vector is represented by vector A. Suppose a vector A is represented by its magnitude into direction. Direction is nothing but unit vector along A. Okay. F2 is equal to and F2 இதை எழுதிட்டோம். F2 cos beta இந்த பக்கம் போகுது. ஸோ யூனிட் வெக்டர் இஸ் நெகட்டிவ் சைடில் போகுது. மைனஸ் ஆஃப் ஐ கேப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பக்கமான ப்ளஸ் ஆஃப் யூனிட் வெக்டர் இல்லாங்க எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் போனால் நெகட்டிவ் ஆஃப் F2 in this axis ப்ளஸ் இந்த கம்பெனி மேலே போகுது பாசிட்டிவ் ஆஃப் ஒய் டைரெக்ஷன். F2 sin beta into யூனிட் வெக்டர் எலாங் பாசிட்டிவ் கேப் போடணும், ரைட்? ஸோ இப்போ F2 நம்ம எப்படி எழுதலாம்?
F2 ஒரு வெக்டர் வந்து மைனஸ் ஐயில் போகுது, ஐனா இந்த பக்கம் மைனஸ் ஐனா இந்த பக்கம், F2 காஸ் பீட்டா இந்த டைரெக்ஷனில் போகுது, அது ப்ளஸ் ஜியில் போகுதுன்னா மேலே போகுது, ப்ளஸ் ஜினா மேலே போகுது, F2 சைன் பீட்டா மேலே போகுது. அப்படியே இதை தூக்கி இங்கே போட்டுக்கிறோம், அப்படியே இதை தூக்கி அது டைரெக்ஷன் ஈக்குவலன்ட் வெக்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு F2 காஸ் பீட்டா அண்ட் டைரெக்ஷன் திஸ் சைட். பிரிச்சிட்டோம். அடுத்து என்ன எத்தனை வெக்டர்? F1, F2, F3. F3 is directly downward. It is not inclined. So it is going along the y-axis இல்லையா, y-axisல நெகட்டிவ் சைடில் போகுது. ஸோ we can write F2 cos beta, y-axis டவுனில் போகுது. ஸோ we can say F3 into negative of j direction, negative of j cap. முடிஞ்சு போச்சு. ஸோ இதை இத்தனை வெக்டர் இத்தனை வெக்டரை இந்த ஒரு வெக்டரை நம்ம ரெண்டு டைரெக்ஷனில் மாற்றிக்கிட்டோம். ஒன்று வெர்டிக்கல் டைரெக்ஷன், ஹொரிசாண்டல் டைரெக்ஷன் பிரிச்சுட்டோம். நான் ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில் இதை இந்த பக்கம் போகிறது பாசிட்டிவ்னு இருக்கும், இந்த பக்கம் நெகட்டிவ்னு எடுத்திருக்கோம். ஸோ we can write F1 cos alpha, F1 cos alpha. வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா F1 cos alpha ப்ளஸ் ஆஃப் ஐ கேப். நம்ம இப்போ இது மேக்னிடியூடில் போகிறோம், ப்ளஸ் அடுத்தது இது இந்த டைரெக்ஷன் ப்ளஸ்னால் இந்த டைரெக்ஷன் மைனஸு. ஸோ மைனஸ் ஆஃப் F2 cos beta. ஸோ இதுதான் ஹொரிசாண்டலில் ரெண்டே காம்பனண்ட் தான் இருக்கும். ஒன்று இந்த பக்கம் இருக்குது, ஒன்று இந்த பக்கம் இருக்குது. இதை ப்ளஸ்ன்னு எழுதிக்கிட்டு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் திஸ் ஒன்று எழுதிட்டோம். ஸோ வெர்டிக்கல் டைரெக்ஷனில் என்ன போகுது? வெர்டிக்கல் டைரெக்ஷன் ரெண்டு காம்பனண்ட் மேலே போகுது. தட் இஸ் F1 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ரெண்டு ஒரே டைரெக்ஷன், மேலே போகிறது பாசிட்டிவ்னு எழுதும், கீழே போகிறது நெகட்டிவ்னு, ப்ளஸ் F2 சைன் பீட்டா. நல்லா பாருங்கள், வெர்டிக்கலில் சைன் வரும், ஹொரிசாண்டல் காசு. இப்போ ரெண்டு மிக்ஸ் அனுப்பிச்சு நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஹொரிசாண்டல்னாலே காசு, வெர்டிக்கல்னாலே சைன். ஏன்னா தீட்டாக்கு தூரத்தில் இருக்குது சைன், தீட்டா பக்கத்தில் காசு. சிம்பிள் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று ரெண்டு மேலே போகுது, ஒன்று கீழே போகுது, மைனஸ் F3 வெக்டர் டவுன். ஸோ இப்போ இதை நம்ம ரெண்டு வெக்டராக மாற்றிட்டோம். ஒன்று ஹொரிசாண்டல் இருக்குது, வெர்டிக்கலில் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஹொரிசாண்டல் ஒரு வெக்டர், வெர்டிக்கல், இத்தனை காம்பனண்ட் நம்ம ரெண்டு வெக்டராக மாற்றிக்கிட்டோம். இது எந்த டைரெக்ஷனில் போகிறதுங்கிறத வேல்யூவை பொறுத்திருக்கு. சப்போஸ் ஹெச்சோட வேல்யூ இதையும் கால்குலேட் பண்ணி, ஸோ இதை எப்படி எழுதலாம்? ப்ளஸ் மைனஸ் வி கேன் ரைட் இட் அஸ் மைனஸ். இது ரெண்டு ஆட் பண்ணுற போது ஹெச்சோட வேல்யூ நெகட்டிவ் வந்ததுன்னா, நெகட்டிவ் வந்து ஹொரிசாண்டலில் நெகட்டிவ் வந்து எந்த பக்கம் இருக்கும்? ஹொரிசாண்டல் நெகட்டிவ் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இதோட ரிசல்டன் ரெண்டு ஆட் பண்ணுற போது நெகட்டிவில் வந்து இந்த பக்கம் இருக்கும். இது ரெண்டே கால்குலேட் பண்ணுற போது பாசிட்டிவ் வேல்யூ வந்துன்னா இங்கேருந்து இப்படி இருக்கும். நம்ம இப்போ வி அஷ்யூம் இட்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ கொடுத்தா தான் இதே நம்ம பாசிட்டிவ் வேல்யூன்னு எடுத்துக்கணும் ஃபார் ஈஸி கால்குலேஷன். வெர்டிக்கல் பாசிட்டிவ்னா இந்த பக்கம் வெர்டிக்கலி அப்போர்ட், டவுன் நெகட்டிவ்னா டவுன்வர்ட். ஸோ இந்த வெக்டரை ஹெச்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதை ஹெச் வெக்டர்னு வச்சுக்கிட்டோம். ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஹெச், ஏன்னா ரெண்டுத்துக்கு இடையில் நெகட்டிவ் டைரெக்ஷன், ரெண்டுத்துக்கு இடையில் 90 டிகிரி. ஒரு ஹொரிசாண்டல் ஒரு வெர்டிக்கல், ரெண்டும் பாசிட்டிவ் டைரெக்ஷன் இருக்குது. ஹொரிசாண்டல் பாசிட்டிவ் வேல்யூ வருது, பாசிட்டிவ் வேல்யூனா ரெஃபரன்ஸ்லேருந்து இந்த பக்கம் போகுது. வெர்டிக்கல் என்ன பாசிட்டிவ் வேல்யூனா இது அப்போர்ட் போகுது. ஸோ வி கேன் கால் ஹெச் அண்ட் வி. ரெண்டு வெக்டரை மாற்றிட்டோம். இந்த ரெண்டு வெக்டர் ஈஸியாக நம்ம ஒரு வெக்டர் மாற்றலாம். ரெண்டு வெக்டரோட ரிசல்டன் எங்கே வரும்? என் பிட்வீன் வரும். என் பிட்வீன் இந்த ரெண்டு வெக்டருக்கு வரும். ஓகே, என் பிட்வீன்னா நம்ம பேரலோகிராம் வச்சுக்குவோம். பேரலோகிராம் லா யூஸ் பண்ணோம்னா, திஸ் இஸ் ஹொரிசாண்டல்னா திஸ் வில் பி ஆல்சோ ஹொரிசாண்டல். ஏன்னா ஈக்குவலன்ட் வெக்டர். ஸோ ரெண்டுத்துக்கு ஈக்குவலாக போட்டுக்குவோம். ஈக்குவலன்ட் வெக்டர். So H. So this is, we can say, some value gamma. What is gamma? Gamma is the angle made by these two vectors resultant with respect to, this is vertical, this is horizontal. Gamma is the angle resultant in making an angle with respect to the horizontal, net horizontal direction. So this is H. And this is V, this will be V. So tan alpha என்ன வரும்? Tan
ஆல்ஃபா tan காமா இதோட எடுத்துக்கணும். tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு திஸ் சைட் பை திஸ் சைடு தான் நமக்கு தெரியும் பேசிக் ட்ரிக்னாமெட்ரி. அண்ட் காமா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் வெர்டிக்கல் பை ஹாரிசான்டல். ஸோ இத்தனை வெக்டர், ஒரு வெக்டர் ரெண்டு வெக்டர் எல்லாம் இன்க்ளைன் வெக்டரு, வெர்டிக்கல் ஹொரிசான்டல் வெர்டிக்கலாக இதை மாற்றணும் இது ஆஸ் இட் இஸ் வெர்டிக்கலாக இருக்குது. எல்லா ஹொரிசான்டலையும் சேர்த்தோம், ஹொரிசான்டலில் சேர்த்துட்டு இப்படி போட்டுக்கிட்டோம், எல்லா வெர்டிக்கலையும் சேர்த்து இப்படி போட்டுக்கிட்டோம். இதோட ரிசல்டன்ட் எடுத்தோம், சிங்கிள் வெக்டரை நம்ம மாற்றிட்டோம். வேர் த ரிசல்டன்ட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் காமா. ஸோ ரிசல்டன்ட் எப்படி இருக்குது? த ரிசல்டன்ட் பி லைக் திஸ். Resultant making an angle gamma, this is vertical, this is horizontal, this is resultant vector. So horizontal vector horizontal vector na it is going, its magnitude is the magnitude going in the positive h direction. This is vertical vector, this is r vector. So இதே நம்ம 90 டிகிரி கொண்டோம்னா, ஏன்னா இங்கே வெர்டிக்கல்னு போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதை போட்டோம்னா, ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் த திஸ் இஸ் த வெக்டர் ஹேவிங் த மேக்னிடியூட் எவ்வளோது? தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் இதோட மேக்னிடியூடு பைதாகரஸ் தியரம். ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறுது. ஸோ வித் அன் ஆங்கிள் ஆஃப் காமா வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச் வெக்டர். ஸோ இது நமக்கு இப்படி போடுறத விட நம்ம ஒரு ப்ராப்ளமாக போடுவோம், நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்ளத்தை கவனமாக பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பேசிக்ஸ்னால தான் நான் உங்களுக்கு கவனமாக சொல்கிறேன். ஃபர்தராக நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணுற போதோ அல்லது ஏசி தியரியோ என்டையர் ஃபிசிக்ஸ் தான். இந்த ரெசல்யூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பல வெக்டர் இன்க்ளைண்டில் கொடுத்துருக்க போது அதை சிங்கிள் வெக்டராக மாற்றுறோம். மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் இஸ் சம்திங் அப்படின்னு. இது ஒரு வெக்டர் இருக்குது, ரெண்டு வெக்டர், மூணு வெக்டர் இருக்குது. அந்த மூணு வெக்டரையும் நம்ம வெக்டர் அடிஷன் பண்ணுறோம். வெக்டர் அடிஷன் பண்ணுற போது டூ வெக்டர்ஸ்னால் நம்ம ட்ரையாங்கிளாக இது ஆர் பேரலோகிராம் போட்டு பண்ணிடலாம். இப்போ 3 வெக்டர்ஸ் 3 and more இருக்கும்போது நம்ம இந்த அப்ரோச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் சொல்கிறோம். 37 டிகிரி அண்ட் 90 minus 37 degree is equal to 53. 3 plus 3, 0, 10. So 37 degree and 53 degree பல இடத்துல உங்களுக்கு வரும். What is sin 37, cos 37, tan 37? சிம்பிளாக ட்ரையாங்கிள் போடுங்க. See 3:4:5. This is bigger side hypotenuse போகும், bigger side hypotenuse போயிடும். ஸோ 37 டிகிரியை நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். இங்கே 53 டிகிரி இங்கே எழுதுகிறோம். 37 53. ஸோ இங்கே 37 இது 90, இது 37 வரும். இங்கே 90, இங்கே 53 வரும். ஓகே, இது ஸ்மால் ஆங்கிளுக்கு நேர் இதுக்கு ஸ்மால் வேல்யூ போகணும். இது ஆக்சுவலிஸ் ஹைபாட்னியூஸ். ஸ்மால் ஆங்கிளுக்கு நேராக ஸ்மால் வேல்யூ போகணும். இது 53, அதுக்கு நேராக அதுக்கு நெக்ஸ்ட் பெரிய வேல்யூ போகணும். சிம்பிள். இது 53 ஆஸ் இட் இஸ் 5 இங்கே வந்துடும். 53 இங்கே 37க்கு நேர் ஸ்மால் வேல்யூ 3 வந்துடும். 57 4 வரும். திஸ் இஸ் த வேல்யூ. ஸோ tan of 37 is equal to 3/4. tan of 53 is equal to 4/3. அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இந்த வெக்டர் எடுத்துக்கணும். இந்த வெக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி எழுதலாம்? 5 நியூட்டன் ரெண்டாக பிரித்தோம்னா, ஸோ ஹைபாட்னியூஸ் இஸ் 5 நியூட்டன். ஸோ இதை இப்படி பிரிச்சுக்கலாமா? எப்படியும் பிரிச்சுக்கலாம். எப்படியும் பிரிச்சுக்கலாம். ஓகே, எப்படியும் பிரிக்கிற போது இந்த காம்போனண்ட் என்ன வரும்? இது வெக்டரில் நம்ம எழுதியிருக்கோம் 5 நியூட்டன் இப்படி வருது. இதை காம்போனண்ட்டாக எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 37 டிகிரி. நல்லா தெரியும் நமக்கு 37 இருக்குது, இது 90 டிகிரியில் இருக்குது. ஏன்னா இந்த ரிசல்ட்டண்ட்டை நம்ம அதோட காம்போனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டு பிகாஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன் வெக்டர். இதே காம்போனண்ட் ரெண்டு வெக்டரோட காம்போனண்ட் ஆட் பண்ணி ரிசல்டன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரிசல்டன்ட்லேருந்து 2 காம்போனண்ட்டு நம்ம எழுதுவோம். ரிவர்ஸில் வரும். நத்திங் பட் திஸ் வெக்டர் ப்ளஸ் திஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா 2 இந்த ஆர்டரில் போகுது, இது இந்த ஆர்டரில் வருது. ஸோ
triangle law of vector addition is applicable for this now. Okay, now இது என்ன வரும், இந்த போர்ஷன் என்ன வரும், மேக்னிடியூடில் என்ன வரும், ஹைபாட்னியூஸ் 5 நியூட்டன், அப்புறமா எழுதிக்கலாம் 5 நியூட்டன் இன்ட்டு ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கு காஸ் ஆஃப் 37 வரும். இது வந்து ஆங்கிளுக்கு தூரத்தில் இருக்குது ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் ஆஃப் 37 வரும். ஓகே, வாட் இஸ் ஈக்குவல் டு 5 காஸ் 37 என்ன, 37க்கு வருவோம் ட்ரையாங்கிளுக்கு காஸ் 37 4/5 இஸ் ஈக்குவல் டு 4/5 இஸ் ஈக்குவல் டு ரைட் காஸ் 37 ஏன்னா இது 37 ரைட் 4/5 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இட் வில் கம் இன் நியூட்டன். இது நியூட்டன் தான் காம்பனண்ட்டு நியூட்டன் தான் வரும். இது என்ன வரும் 5 இன்ட்டு சைன் 37 சைன் வந்து 3/5 இஸ் ஈக்குவல் டு 5 3 நியூட்டன். ஸோ ஃபஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம காமன் பாயிண்ட் எடுத்துக்கோம். அது காமன் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த போர்ஷனை அப்படியே இப்படி கொண்டு வந்துடுவோம் வெர்டிக்கல் டைரெக்ஷன். இந்த சைடு இந்த சைடு எவ்வளோ வருது 3 நியூட்டன். ஸோ இன்னொன்று என்ன, இந்த வெக்டரை அப்படியே இப்படி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோம். ஏன்னா இந்த டைரெக்ஷனில் போகுது இஸ் ஈக்குவல் டு 4 நியூட்டன். ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சு செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம். செகண்ட் பார்ட் இது எப்படி இருக்குது இந்த வெக்டர் 5 நியூட்டன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 5 காஸ் 37 இன்ட்டு ஐ கேப் பாசிட்டிவ் டைரெக்ஷன் ப்ளஸ் 3 நியூட்டன். இது இந்த வெக்டரை நம்ம எப்படி கூட எழுதலாம். இந்த காம்பனண்ட் எவ்வளோ வருது, இந்த காம்பனண்ட் 4 நியூட்டன் இன்ட்டு ஐ கேப் ஏன்னா பாசிட்டிவ் டைரெக்ஷன் ப்ளஸ் இது என்ன 3 நியூட்டன் இன்ட்டு பாசிட்டிவ் இதில் போகுது. ஸோ ஜே கேப் தட் இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன் vector, right? Now okay, அதை எழுதிட்டோம். செகண்ட் போர்ஷன் என்ன வருது, திஸ் வெக்டர் கொஞ்சம் பெருசாக எழுதிக்குமா. சேம் வெக்டர் தான் எழுதுகிறோம், ஆங்கிள் முன்ன பின்ன இருக்கும், கண்டுக்காதீங்க ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக ட்ரா பண்ணல. ஸோ திஸ் இஸ் மேக்கிங் an angle of 53 டிகிரி. ஸோ இது இப்படி போச்சுன்னா அதோட காம்பனண்ட் இப்படி வந்து இப்படி போவோம், ரைட்டா, இப்படி வந்து இப்படி போவோம். ஸோ ஒன்று இப்படி போணுச்சுன்னா இனிஷியல் பாயிண்ட்லேருந்து அது ஆப்போசிட் சைடில் வரும். இப்படி போணுச்சுன்னா இப்படி வரும். அது இப்படி வந்ததுன்னா இப்படி எங்கள் இனிஷியல் பாயிண்ட் இப்படி வந்து இப்படி வரும். அதுதான் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷனில் மெத்தடு. ஓகே, இது 10 நியூட்டன், ஹைபாட்னியூஸ் இஸ் 10. இந்த போர்ஷன் என்ன வரும், ஹைபாட்னியூஸ், இது ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது காஸ் 53. இது என்ன வரும், இந்த போர்ஷன் ஹைபாட்னியூஸ் இன்ட்டு ஆங்கிளுக்கு தூரத்தில் இருக்குது சைன் 37 டிகிரி, ரைட். இது தூக்கி சைன் 37 10 sin 37 in this direction, 1037 is equal to 10, sorry, it is 53, 10 sin 53. ஏன்னா இது 53, இங்கே 53 வரும், இங்கே 53 வரும். இந்த சைடு வந்து தூரத்தில் இருக்கிறது சைன் வரும், இந்த சைடு பக்கத்தில் இருக்க காசு வரும், சிம்பிள். ஸோ 1037 sin 10 sin 53 ட்ரையாங்கிளுக்கு வரும். sin 53 என்ன வரும், 4/5. sin 53 is equal to 4/5 into 4/5 is equal to 8 நியூட்டன். அது இந்த போர்ஷன், இது வெக்டர் எப்படி போகுது எவ்வளவு, 10 into cos 53 is equal to 10 into cos 53 எவ்வளவு, cos of 53 cos of 3/5 into 3/5 is equal to 2 into 3 6 நியூட்டன். ஸோ ஒன்று வந்து எப்படி போகுது,
அப்படியே இதை எடுத்துக்கொண்டு போய் இங்கே வைப்போம். ஒன் மார் நியூ இது பெருசு 8 நியூட்டன் கற்றுனால 2 நியூட்டன் 8 நியூட்டன். வெக்டர் அடிஷன் இது ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர், ரெண்டு சேம் டைரெக்ஷன், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ரிசல்டன்ட் என்ன வரும்? 8 + 3 11. ஸோ ஒன்று வந்து இந்த பக்கம் இருக்குது, அந்த பாயிண்ட்லேருந்து அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வைப்போம். ஸோ இட் கேன் பி ஷிஃப்டட் யூஸிங் த பேசிக் வெக்டர். எவ்வளோ வருது? 6 நியூட்டன். ஓகே, இந்த பாட்டும் முடிஞ்சு போச்சு, இந்த பாட்டும் முடிஞ்சு போச்சு, இந்த பாட்டும் முடிஞ்சு போச்சு. இந்த பாட்டு வெரி சிம்பிள், டவுன்வர்டில் போகுது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 நியூட்டன். ஸோ எல்லாத்தையும் வெர்டிக்கலும் ஹொரிசாண்டலும் முடிச்சிட்டோம். ஸோ ஹொரிசாண்டல் காம்பனண்ட் என்ன வரும்? இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் 4 + 4 - 6 இஸ் ஈக்குவல் டு -2. -2னா பயப்பட வேணாம். -2னா என்ன வரும்? நெகட்டிவ் இந்த வெக்டர் இந்த பக்கம் போகுதுன்னு அர்த்தம். மைனஸில் வந்துன்னா இந்த பக்கம் போகுது. இது பெருசு, இது சின்னது. ஸோ இது எப்படி 6 நியூட்டன் எப்படி இருக்குது? 6 நியூட்டன். இதோட டைலில் ஹெட்டை போட்டோம்னா இது 4 நியூட்டன் இங்கே வரைக்கும் வரும். ஸோ லெஃப்ட் அவுட் இது, ஏன்னா இது பெரிய வெக்டர், இதில் டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். ஸோ வி கேன் சே ஹெச் வெக்டர் எப்படி எழுதலாம்? ஹெச் வெக்டர் இந்த வெக்டர் நெட் எப்படி எழுதலாம்? இஸ் ஈக்குவல் டு -2 நியூட்டன், தட் இஸ் நியூட்டன் இன்ட்டு எக்ஸ் டைரெக்ஷனில் போகுது. ஸோ ஐ கேப் நெகட்டிவ் எஸ் டைரெக்ஷன் போது மைனஸ். சிம்பிள். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஹெச் வெக்டர் எழுதணும்னா அதோட மேக்னிடியூட் 2 நியூட்டன் இன்ட்டு மைனஸ் ஐ கேப். 2 யூனிட் இதுதான் யூனிட் வெக்டர், எல்லாம் மைனஸ் ஐ கேப் எல்லாம் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு -2 நியூட்டன் ஐ கேப். அப்போ இந்த வெக்டர் இந்த பக்கம் போகுது நெகட்டிவ்ங்கிறதால. அடுத்த வெர்டிக்கல் என்ன வருது? 8 + 8 நியூட்டன் ப்ளஸ் 3 நியூட்டன். இதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போட ப்ளஸ்ன்னு எடுத்துக்கும், இது மைனஸ்ன்னு எடுத்துக்கும். பட் இன்னும் பல வெக்டர் இருந்ததுன்னா அந்த வெக்டருக்கும் இந்த கன்வென்ஷன் தான் யூஸ் பண்ணோம். -3 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 8 நியூட்டன். பாசிட்டிவாக வருது. பாசிட்டிவ் எந்த டைரெக்ஷன்? இது பாசிட்டிவ் டைரெக்ஷன், இது நெகட்டிவ் டைரெக்ஷன். ஸோ இட் வில் பி அப்வர்ட் டைரெக்ஷன். திஸ் வில் பி இன் திஸ் டைரெக்ஷன். ஸோ இந்த 3 வெக்டரை இன்க்ளைன்ட் வெக்டரை நம்ம வந்து ரிசால்வ் பண்ணி வெர்டிக்கலும் ஹொரிசாண்டலும் மாற்றி டோட்டலாக 2 வெக்டர் 2 பர்பண்டிகுலர் வெக்டரை மாற்றிட்டோம். எப்படி இந்த வெக்டர் நம்ம மாற்றலாம்? ஸோ ஹொரிசாண்டல் காம்பவுண்ட் எப்படி வருது? ஹொரிசாண்டல் 2 நியூட்டன். இதுதான் ரெஃபரன்ஸ். பாசிட்டிவ் சைடு, இது பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு. 2 நியூட்டன். அப்புறம் அப்வர்டில் போகுது, இது 8 நியூட்டன். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள 2 வெக்டருக்கு ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரின்னு வந்துல என்ன அந்த போர்ஷன் 90 டிகிரி தான். இதை தூக்கி இங்கே போட்டுக்குவோம் ஈக்குவலன்ட் வெக்டராக. இது தூக்கி இங்கேயும் போட்டுக்கலாம். இப்படி நமக்கு தேவையில்லை. ஸோ இப்படி பார்த்தோம்னா திஸ் இஸ் 8 நியூட்டன். ஸோ திஸ் இஸ் we can call it as ஆல்ஃபா. நம்ம எந்த ஒரு ஆல்ஃபா தான் ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் ஆல் வெக்டர் மேக்கிங் வித் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. So tan alpha என்ன வரும்? Tan alpha is equal to tan of alpha is equal to 8 Newton divided by 2 Newton. Am I correct? 8 Newton. So is equal to 4 Newton. So tan alpha is equal to 4, not 4 Newton. Is it right? 5 sin 37. Sin 37 is equal to 3/5. 5/3 நியூட்டன். ஓகே, 3 நியூட்டன் மேலே வந்துடுச்சு. அடுத்தது cos 37 4/5 4 நியூட்டன். 4 நியூட்டன் ஃபஸ்ட்டு இது இங்கே போகுது 4 நியூட்டன் ரைட். அடுத்தது சைன் மேலே ஒன்று போகும். மேலே போகிறது வந்து 10 sin 53 10 இந்த 8 நியூட்டன். அது இந்த பக்கம் போது 10 × cos 53 3/5 2 × 3 6 நியூட்டன். அடுத்தது வந்து 3 நியூட்டன். This tan alpha is equal to, so we need not to find tan alpha now. Tan alpha is equal to என்ன பண்ணுறோம்? Tan alpha is equal to நம்ம எப்படி எழுதலாம்? tan of இங்கே மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கணும். calculationல தான் மிஸ்டேக் இருக்கலாம். tan alpha is equal to horizontal component. This is vertical component
by horizontal component. So alpha is equal to tan inverse vertical component எவ்வளோ வருது? Vertical component is equal to 8 Newton and divided by horizontal component 2 Newton is equal to tan inverse 4. So tan alpha is equal to, or we can write tan of alpha is equal to 4. அதோட வேல்யூ நம்ம டேபிளில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ we made, so resultant என்ன வரும்? ஸோ ரெண்டுத்துக்கு ரிசல்டன்ட் என்ன வரும்? Resultant of this vector, that is resultant vector is equal to என்ன வரும்? this square plus this square under root 8 square plus 8 square plus 2 square is equal to 64 plus 4 under root is equal to 68 under root 68 Newton. ஸோ நம்ம சிம்பிளி எழுதலாம். இது tan alpha எங்கே வருது? ஏன்னா tan alpha எங்கே வருது? alpha is equal to இந்த பக்கம், வேறு alpha is equal to இதான் ஆல்ஃபாவோட வேல்யூ, alpha வரும். ஸோ the resultant is making an angle of this is other magnitude now. Magnitude is equal to under root 68 Newton, and this is alpha, making an angle of alpha, where alpha is equal to tan inverse 4. So இது single vector மாத்திட்டோம். இந்த டைரக்ஷனில் போது this is the angle made by the net resultant vector of all these vectors with respect to negative x-axis. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். மாடிஃபைனா ரிசல்ட் வந்து நமக்கு தெரியாத அன்னோன் ரிசல்ட்டில் வருது. ஏன்னா ஆல்ஃபா நம்ம இதில் கண்டுபிடிக்கணும், அதில் செய்யணும், இதை செய்யணும். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் இப்போ. ஏன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ எப்படி ரெசல்யூஷன் பண்ணுறதுன்னு. அப்போ ஒன்மோர் 8 Newton இங்கே இருக்குது, ஒன் மோர் வெக்டர். இதுக்கு என்ன பண்ணுறோம்? இது இப்படி போகுது ஒரு வெக்டர். அது எவ்வளோது? ட்ரையாங்கிள் 37 போட்டோம். சாரி, திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 37 போட்டோம்னா ஸ்மாலர் ஆங்கிளில் 3 வரும், 4 இங்கே 5 வரும். 53 போட்டோம்னா இது 37 வரும். 37 ஸ்மாலர் ஆங்கிள் 3 இங்கே வரும், 53 4 வரும், ஹைபார்டனிஸ் பிகர் இப்படி வரும். ஸோ இதை போடுவோம். ஸோ இப்படி ஒரு வெக்டர், இந்த வெக்டருக்கு இப்படி ஒரு வெக்டர் போகுது. திஸ் வில் பி 5 cos alpha. This will be 5 cos 37 degree. ஒன்று இது இப்படி போகுது, தட் இஸ் 5 காசுனா இது 5 சைனாக தான் இருக்கும். 5 sin 37 ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஒன்று வந்து இப்படி போகுது, இப்படி வருது. ஸோ இப்படி வருது. இது யார் பேஸில் இருக்குன்னா 10 cos 53 இப்படி போகுது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 10 காசுனா இங்கே டைரக்ட்லி sin 53, காசுனா சைன் இருக்கும், முடிஞ்சு போச்சு. அடுத்தது 3 Newton இப்படி ஒன்று இருக்குது, அப்புறம் 8 Newton ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு எத்தனை ஈஸியாக நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம். ட்ரை அட் ஹோம். ஒன்றே போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எப்படி வருதுன்னு ப்ராக்டிஸ். ஹொரிசாண்டல் என்ன வருது? ஹொரிசாண்டல் வெக்டர் ஹொரிசாண்டல் மேக்னிடியூடில் போகும். ஹொரிசாண்டல் இஸ் ஈக்குவல் டு இதை பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, இது நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. 5 cos 37 என்ன வருது? 37. இது 53னா 3:4:5. 5 வந்து ஹைபார்டனியூஸில் வந்துடும். திஸ் இஸ் ரைட் ஆங்கிள். 53னா 4 இங்கே வரும், பெரிய ஆங்கிள், சின்ன ஆங்கிள் 3 இங்கே வரும். அதுமாதிரி 53க்கு பார்ப்போம். இது 53னா 5 இங்கே வந்துடும். 53 பெரிய ஆங்கிளில் 4 வரும். இது 37 3 வரும். ஜஸ்ட் 37 ஸ்மால் ஆங்கிள், அதுக்கு நேரம் ஸ்மால் வேல்யூ வரும். இது 53 பிக் ஆங்கிள், அதுக்கு நேரம் 4 வரும். அதோட பெருசு.
சிம்பிள். ஹெச் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 8 நியூட்டன் ஒன்று இருக்குது இந்த பக்கம். 5 cos 37, 5 into cos 37 வருது 4/5. 5 into 4/5 is equal to plus 4 நியூட்டன். ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் சைடில் போகிறது, ரெண்டே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் என்ன? 10 cos 53. 10 into cos 53 எவ்வளவு? 53 cos 3/5 into 3/5 is equal to 6 Newton. So this is equal to 6 Newton இந்த பக்கம் வருது. So minus 6 போட்டோமே. ஸோ now next horizontal எழுதிட்டோம். ஸோ இது எவ்வளோ வருது? 8 நாள் 12. ஸோ 12 நியூட்டன். 12 minus 6 நியூட்டன். ஓகே, 6 நியூட்டன் பாசிட்டிவில் வருது. ஹொரிசன்டலில் பாசிட்டிவ் வருதுன்னா இந்த பக்கம் தான் போகும். ஏன்னா இதை பாசிட்டிவ் டைரெக்ஷன் வச்சுருக்கோம், இதை நெகட்டிவ் டைரெக்ஷன் வச்சுருக்கோம். இதை பாசிட்டிவ் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பட் எப்படி வச்சுக்கிட்டீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். டைரெக்ஷன் தட் ப்ளஸ் மைனஸ் கிவ்ஸ் த டைரெக்ஷன். எந்த சைடு ப்ளஸ்ன்னு வச்சுருக்கோம், ஆன்சர் ப்ளஸில் வந்து எந்த சைடு நீங்கள் ப்ளஸ் வச்சுருக்கோம் அந்த சைடில் போகும். ஆன்சர் நெகட்டிவில் வந்து எந்த சைடில் வந்து நெகட்டிவ் வரும் அந்த சைடில் வெக்டர் போகும். சிம்பிள், நத்திங் எல்ஸ். இது ப்ளஸில் இருக்குது. ஸோ ஆஸ் பர் திஸ் ஹொரிசான்டல் இந்த பக்கம் போகும். ஸோ ஒன் வெக்டர் இஸ் லைக் திஸ் which is equal to 6 Newton, or we can write 6 Newton into I cap into positive direction. இது next vertical பார்ப்போம். vertical வந்து இந்த சைடு பாசிட்டிவ் 10 sin 53. 10 into sin 53 எவ்வளவு? sin 53 sin 53 is 4/5 into 4/5 is equal to 2 into 8 Newton. 8 Newton இது this one going up. So vertical is equal to 8 Newton ஒன்று, இதுக்கு 8 Newton. This is equal to 8 Newton. 5 into sin 37. Sin of 37 3/5. இந்த 5 அடிப்பட்டோம் is equal to 3 Newton. 5 into sin 37. Sin 37 is equal to 3/5 is equal to 3 Newton. அப்பில் போகுது. ஸோ 3 Newton. ஒன்று டவுனில் வருது minus 3 Newton. என்ன ரெண்டு அப்பில் போகுது, ஒன்று டவுனில் வருது. ஸோ நெட் இஸ் equal to 8 Newton. கரெக்டாக? எஸ், இட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இதை நம்ம மாற்றிக்கிறோம். எப்படி மாற்றிக்கிறோம்? இது ரெண்டும் பாசிட்டிவ் வருது, ரெண்டும் பாசிட்டிவ் வருது. நம்ம ஹொரிசான்டல் பாசிட்டிவ் இந்த டைரெக்ஷன். ஸோ த வெக்டர் ஒன் வில் பி ஹொரிசான்டல் டைரெக்ஷன் இருக்குது 6 Newton ஃப்ரம் த ஒரிஜின். அண்ட் வெர்டிக்கல் ப்ளஸில் வருது, வெர்டிக்கல் ப்ளஸில் இந்த பக்கம் வருது is equal to 8 Newton. ஸோ இதை வெர்டிக்கல் ஹொரிசான்டல் பார்த்தா ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ ரிசல்டன்ட் சம்வேர் இங்கே தான் வரும், சம்வேர் இங்கே தான் வரும். ஸோ இந்த வெக்டர் தூக்கி இங்கே போட்டுக்கோம் பை parallelogram force. இது இந்த வெக்டர் தூக்கி இங்கே போட்டுக்கலாம். திஸ் இஸ் 8 Newton. ஸோ திஸ் இஸ் we can call it a alpha, where alpha is equal to angle of net resultant, total resultant, எல்லாத்தோட ரிசல்டன்ட். இதோட ரிசல்டன்ட், இதோட ரிசல்டன்ட், இதோட ரிசல்டன்ட், இந்த நெட் ரிசல்டன்ட் வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஆல்ஃபா என்ன ஆகலாம்? வில் கோ ஃபார் tan alpha. tan alpha அதையும் பார்க்கலாம். tan alpha is equal to இப்படி எழுதலாம். tan alpha is equal to நமக்கு ஏற்கனவே சொல்லுவோம். tan alpha is equal to இதை ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கோம். இது ரெஃபரன்ஸ் வந்து என்ன? இதை ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டா அதை மட்டும் சிங்கிளாக 6 Newton எழுதுவோம். ப்ளஸ் 8 Newton இங்கே காசு வரும். காஸ் ஆஃப் 90 is equal to 0. ஸோ 6 Newton வருது. இங்கே என்ன வரும்? 8 Newton into sin of 90 is equal to 1. ஸோ this is equal to 8/6. இதான் ஒரு tan alpha. அப்படி யூஸ் பண்ணாலும் இங்கே டைரெக்டாக இதை போட்டு நம்ம எழுதலாம். tan of alpha is equal to this by this is equal to 8. இங்கே 8/6 தான் வருது. 8 Newton by 6 Newton is equal to 4/3. tan alpha is equal to 4/3 னா என்ன வரும்? 4/3. This is tan alpha. 4/3 னா 53 degree. புரியுதா என்ன சொல்கிறேன்? This is very important. This is very this triplet 3, 4, 5 னா அது 37 டிகிரிக்கும் வரும், 53 டிகிரிக்கும் வரும். ஸோ 37க்கு நேராக 3 வரும், 53க்கு நேராக 4 வரும். அந்த ஆங்கிளுக்கு நேர் ஆப்போசிட் சைடு. ஸோ 4/3 ஆர் tan
ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா என்ன வருது tan 53. tan ஆல்ஃபா இந்த இடத்துல 3/4 இல்லை, இங்கே நமக்கு 4/3 வருது. 4/3னா tan 53. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 53. ஸோ இந்த டோட்டல் நெட் நம்ம எப்படி எழுதலாம், நெட் ரிசல்டன்ட் எப்படி எழுதலாம்? நெட் ரிசல்டன்ட் we can write it as what is the magnitude, total magnitude. magnitude நம்ம கண்டுபிடிக்க இல்லையா? magnitude is equal to this is net resultant. magnitude என்ன? this square plus this square is equal to magnitude. magnitude of r நம்ம ஸ்கேலாக கண்டுபிடிக்கிறோம், அதனால் நம்ம பைத்தாகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். is equal to under root 8 square plus 6 square. அப்புறம் cos of 8 2 into 8 into 6 into cos of 90. cos of 90 is 0. ஸோ அந்த போர்ஷன் அடிபட்டுரும். ஸோ திஸ் இஸ் equal to 64 plus 36 under root is equal to 100 Newton is equal to 10 Newton. So at a magnitude. So we can write magnitude கிடைச்சிச்சு, direction கிடைச்சிச்சு. So it is in the direction of 10 Newton. ஏன்னா ஏன் இந்த டைரெக்ஷன் இங்கே ஏன் போடல, இங்கே ஏன் போடல, இங்கே போடல? சி இது பாசிட்டிவ் இருக்குது, இது பாசிட்டிவ், ரெண்டுத்துக்கு இடையில தான் வரும். வித் ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு மேக்னெட் 10 Newton வித் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 53 degree. ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன் வெக்டர். ஸோ இத்தனை வெக்டரையும் நம்ம சிங்கிள் வெக்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுதான் ரெசல்யூஷன். ரெசல்யூஷனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருந்தால் காசுன்னு போட்டுங்க, ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் தட் ஆங்கிள். ஆங்கிளில் இந்த தூரம் வந்துன்னா சைனை போடுங்க வித் ஹைபாட்னியூஸ். சிம்பிள். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ரிசல்டன் கண்டுபிடிக்கணும். ஒரு வெக்டர் 1 2 3 வெக்டர் இருக்குது. ஸோ இதுக்கு ரெசல்யூஷன் தேவையில்லை, இதுக்கு ரெசல்யூஷன் தேவையில்லை, இதுக்கு தேவை. ஏன்னா இதை ஹொரிசாண்டல் வெக்டரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெட் ரிசல்டன்ட் எடுப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த வெக்டர் எடுத்துக்குவோம். திஸ் இஸ் வெக்டர் நம்பர் 1ன்னு வச்சுக்கோம். ஃபார் வெக்டர் நம்பர் 1 இது எப்படி இருக்குது? 5√2 மீட்டர். ஸோ இட் மீன்ஸ் லென்த்து தான் குறிக்குது. இது 5√2 மீட்டருக்கு ரிசல்டன்ட்டு. அதை நம்ம இப்படி உடைச்சிடலாம், இப்படியும் நம்ம உடைக்கலாம். ஸோ ஆங்கிள் இஸ் 45 degree. ஸோ இதுவும் அப்படி வருது. லா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆப்போசிட். ஸோ திஸ் இஸ் ரிசல்டன்ட். இந்த ரிசல்டண்ட்டை ஒரு ஹொரிசாண்டல், இப்படி இருக்கிற ரிசல்டண்ட்டை ஒரு ஹொரிசாண்டலாக ஒரு வெர்டிக்கலாக மாற்றுறோம். ஸோ இது இப்படி போகிறது, இது இப்படி வந்து இப்படி போகும், இது இப்படி போகிறது, அது அப்படி வரும். ஸோ ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். ஸோ ஹொரிசாண்டல், இதோட ஹொரிசாண்டல் காம்பனண்ட் என்ன வரும்? 5√2 ஹைபாட்னியூஸ் மீட்டர் எழுதிக்கிட்டோம். 5√2 மீட்டர் இன்ட்டு ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது காஸ். ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருந்தாலும் காஸ் 45. காஸ் 45 வரும். 45க்கு ட்ரையாங்கிள் பண்ணோம். 45 ஆங்கிளுக்கு 1:1:√2 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். இது வந்து பைத்தாகோரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணு. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது எந்த டைரெக்ஷன் போகுது? இப்படி போகுது. ஸோ 5√2 இன்ட்டு காஸ் 45 இன்ட்டு 1/√2 இஸ் ஈக்குவல் டு 5. மீட்டரில் போகிறதுனால லென்த்து மீட்டரில் வரும். அடுத்து இப்படி ஒன்று, இதே எக்ஸ் காம்பனண்ட். ஒய் காம்பனண்ட் என்ன வரும்? ஒய் காம்பனண்ட் எப்படி போகுது? 5√2 ஹைபாட்னியூஸ் எழுதிக்கிட்டோம். இது ஆங்கிளுக்கு தூரம் இருக்கிறதுனால sin 45. இங்கே sin 45 cos 45 மாறினாலும் நோ சேஞ்சுன்னா sin 45 1/√2 cos 45 1/√2 is equal to 5√2 into 1/√2 is equal to 5 மீட்டர். இந்த பக்கம் அப் சைடில் போகுது. இன்னொரு வெக்டர் எப்படி இருக்குது? இப்படி போகுது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் 1 மீட்டர். இன்னொரு வெக்டர் எப்படி போகுது? 3 மீட்டர். இது ரெண்டுத்துக்கும் நமக்கு ரெசல்யூஷன் தேவையில்லை. ஸோ ரெசல்யூஷன் இது எப்படி எழுதலாம்? இப்படி போகிறது. ஒன்று வந்து எவ்வளோ அது? 5 மீட்டர். 5 மீட்டர் பாசிட்டிவ் எக்ஸில் போகுது 5 மீட்டர். வேறு என்ன போகுது? இன்னொன்று ப்ளஸ் 1 மீட்டர். 1 மீட்டர். இன்னொன்று மேல் பக்கம் போகுது. மேல் பக்கம் எவ்வளோ போகுது? மேல் பக்கம் போகுது 5 மீட்டர். இன்னொன்று மேல் பக்கம் போகுது 3 மீட்டர். ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட்டை பார்ப்போம். வெர்டிக்கல் காம்பனண்ட் is equal to 5 + 3.
ரெண்டு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகுது 5 + 3 is equal to 8 மீட்டர். இன் வெக்டர் ஃபார்மில் எழுதினோம்னா 8 மீட்டர் அப் சைடில் போகுது, ஒய் டைரெக்ஷனில் பாசிட்டிவ். ஸோ ஜே கேப் இன்ட்டு யூனிட் வெக்டர் ஜே கேப். ஹாரிசான்டல் பார்ப்போம், மேக்னிடியூட் இன்ட்டு டைரெக்ஷன். ஜே மீன்ஸ் பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷன். நெக்ஸ்ட் ஹாரிசான்டல் இருக்க h is equal to 5 + 1 6. 5 + 1 மீட்டர். ஸோ அது வெக்டர் எழுதுனா மேக்னிடியூட் இஸ் 6 மீட்டர். எந்த பக்கம் போகுது? பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் ஐ கேப். ஸோ இதை முடிச்சிட்டோம் டோட்டலாக. நெக்ஸ்ட்டாக ரெண்டு முடிச்சு. ஸோ த வெக்டர் ரிசல்டன்ட் வெக்டர் கேன் பி ரிட்டன் அஸ் 6 மீட்டர் ஐ கேப் ப்ளஸ் 8 மீட்டர் ஜே கேப். த ரிசல்டன்ட் வெக்டர். ஸோ ரிசல்டன்ட்டுக்கு நம்ம போட்டோம் திஸ் மேக்னிடியூடில் பார்த்தோம்னா நம்ம மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் எப்படி என்ன வரும்? 6 மீட்டர் ஐ சைடில் 6 8 சாரி மேக்னிடியூட் தான். மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் 36 8 ஸ்கொயர் 64 அண்டர் ரூட் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். இப்போ இதை கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா. ஆல்ஃபா இது. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan alpha is equal to நம்ம சிம்பிளாக கண்டு 8/6 8/6 is equal to 4/3. அந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க மறுபடியும் 4/3 வருது. tan alpha is equal to இது 4 3 இப்போ இது 5 தான் வரும். 4க்கு நேர் ஆங்கிள் உள்ளது பெருசு 57. 3க்கு நேர் உள்ளது 53. இது உள்ளது 57 வரும். நமக்கு 4/3 வந்தாலும் 53 டிகிரி வருது. is equal to tan 53 degree. So alpha is equal to 53 degree. அந்த வெக்டர் நம்ம எப்படி ஒரு ரிசல்ட் இதோட இது எல்லாத்தையும் கம்பைன்ட் ஆட் பண்ண ரிசல்ட் எப்படி வரும்? It will be like this. This is x, this is y, and this is r vector whose magnitude is equal to 10 meter and making an angle of 53 degree with positive x-axis as the resultant r vector. So this is very important, very simple. ஆனால் நம்ம இதை தெரிஞ்சு கற்றுக்கணும். 1-2 ப்ராப்ளம் போட்டால் கண்டிப்பாக நமக்கு வரும். இது இல்லாமல் நம்ம ஃபிசிக்ஸில் ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். A particle moves 30 meter north. Particle moves 30 meter north. So we call this is north, south, this is east. 30 meter north, it means it moved 30 meter north and 20 meter east, 20 meter east, and finally 30 root 2 meter southwest. Southwest means this is west. Southwest means exactly this way. Not exactly 30 root 2 southwest, that is 30 root 2 meter southwest. Find displacement of the particle. Displacement of the particle பார்ப்போம். See, ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. $30 meter towards north, then 20 meter. $30 meter north, then followed by 20 meter east. First vector நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 30 meter north. இது ஒன்று. இன்னொன்று 20 மீட்டர் ஈஸ்ட். அது எப்படி ஈக்குவல் வெக்டர் இங்கே கொண்டு வச்சோம்னா 20 meter east. This is north. It's a vector. Then followed by this way, southwest. 30 root 2 meter southwest. Southwest na
exactly it goes like this. It means southwest இப்படி போகுதுன்னா இப்படி வருது southwest. This is southwest. So it means southwestனா இந்த பாயிண்ட் இங்கே பார்ப்போம். Southwestனா this will be 45 degree. This is south, this is west. So southwestern, this will be 45 degree. This will be also 45 degree. Yeah, 45 degree na in between south and west போகுது. So 90 degree 45. இது 45 இது will be இதுவும் 45. So this will be 30 root 2. So this is 90. So if 45 plus 90. So இதுவும் 45 degree இருக்கும். ஸோ இதில் ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. இது ரிசல்டன்ட்னா இது ரிசல்டன்ட் இங்கே வருதுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி போய் இப்படி வரும். ஏன்னா லா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் இனிஷியல் பாயிண்ட் இப்படி போய் இப்படி வருது. ஸோ ரிசல்டன் இது இந்த 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 டைரெக்ஷனில் போகுது. ஸோ சாரி இட் வில் பி லைக் திஸ். இதுதான் இனிஷியல் பாயிண்ட். இது இப்படி போய் இப்படி வருது இனிஷியல் பாயிண்ட். இது ரிசல்டன் இது இந்த சென்ஸில் வருது. ரிசல்டன் இன் பி ஆப்போசிட் சென்ஸ். ஸோ இதை நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா இது ஆங்கிள், இது ஹைபாட்னியூஸ், இது பேஸு. ஸோ இந்த இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த ஃபோர்ஸ் திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் திஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 30 root 2 ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ் பக்கத்தில் இருக்க ஆங்கிள் வந்து காஸ் ஆஃப் 45 degree. That is 30 root 2 into cos 45 is 1 by root 2, which is equal to 30 Newton. So 30 Newton in this இதோட component in the direction 30 root this direction. So இதை நம்ம இதை இப்படி எழுதிக்கலாம். 30 Newton is it is a displacement, so it will be meter, 30 meter. அப்புறம் இப்படி ஒரு காம்பனண்ட் இருக்குது. எப்படி காம்பனண்ட்னா டவுன் சைட் என்ன வரும்? திஸ் இஸ் ஹைபாட்னியூஸ், திஸ் இஸ் பேஸு. தூரத்தில் இருக்குன்னா ஹைபாட்னியூஸ், தூரத்தில் இருக்குன்னா sin 45. ஸோ 30 root 2 into 1 by root 2. So இது அடிப்பேன். So this component is equal to 30 meter and downward. So this is equal to 30 meter towards downward. So horizontal component in our horizontal component is equal to either minus எடுத்தா இது plus எடுத்துக்கிட்டோம்னா 20 meter plus minus 30 meter is equal to minus 10 meter. Minus 10 meter na இது மைனஸ்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. The resultant will be minus direction. So minus 10 meter. And what about horizontal? Horizontal is 30 meter. So what about vertical is equal to plus 30 plus minus 30 is equal to 0 meter. So there is no displacement made. So displacement in the vertical direction is equal to 0. This plus this is equal to 10 meter minus 10 meter. So from the origin it is making the resultant சொல்றதோட displacement. Displacement means starting point to initial point, starting point to final point. Displacement is equal to 10 meter in the direction towards west. Is that displacement? Second problem, a force of 3 Newton acting along northeast. A force of northeast about 3 Newton along northeast. This is north, this is east. Northeast exactly 45 degree போகுது. 3 Newton
and another force 4 Newton along northwest. 4 Newton northwest. This is south. Northwest, this is south. So this is 4 Newton. Find the angle made by the resultant with north. With north. Resultant என்ன பண்ணுது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ஸை பார்ப்போம். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? 3 Newton. 3 Newton எப்படி பார்த்துக்கலாம்? Making an angle of 45 degree. North east, this is 45 degree, this is 45 degree. ஸோ நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கலாம் 45 டிகிரி. இந்த பக்கம் வந்து பை ட்ரையாங்கிள்லாம் இப்படி தான் போகும் ரிசல்டன்ட். ஸோ இந்த காம்பனண்ட் என்ன வரும்? திஸ் இஸ் 3 Newton மேக்னிடியூடு. ஸோ திஸ் வில் பி 3 இன்ட்டு பக்கத்தில் இருக்குது ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் 45 is equal to 3 by root 2. That is in this direction. இது எப்படி வரும்? This is equal to hypotenuse into angle ரொம்ப தூரம் இருக்குது sin of 45 degree is equal to 3 by sin 45 is 1 by root 2 Newton. ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி வருது. ஸோ நம்ம ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஃபோர்ஸு இந்த பக்கம் இருக்குது விச் ஈக்குவல் டு 3 by root 2. இன்னொரு ஃபோர்ஸு இந்த பக்கம் இருக்குது டாப்பில். ஏன் ஒரே பாயிண்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இதை ஈக்குவலன்ட் வெக்டரை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம், இதை ஈக்குவலன்ட் வெக்டரை இப்படி வச்சுக்கலாம் டுவர்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்தது வந்து 4 Newton இப்படி போகுது. அப்போ இப்படி இனிஷியல் பாயிண்ட் இது இப்படி போய் இப்படி போகும். And this is going along northwest. This is 45. This will be also 45. Exactly midway angle. So this is in the triangle எடுத்துக்கிட்டோம்னா we can take this triangle. இது 45 degree. 45 டிகிரினா இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் என்ன? ஹைபாட்னியூஸ் இன்ட்டு ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது cos 45 is equal to 4 divided cos 45 1 by root 2 Newton. So this is 4 by root 2 Newton. So இந்த வெக்டர் அப்படியே இங்கே எடுத்துக்கொண்டு வச்சுக்கோம். 4 by root 2 Newton. இதை நெகட்டிவ் சைடுன்னு வச்சுக்கோ, இதை பாசிட்டிவ் சைடுன்னு வச்சுக்கோ. நெகட்டிவ் வந்துன்னா வெக்டர் இந்த பக்கம் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா இது கூட்டினோம்னா இந்த பக்கம் இருக்கும். ஒன் மோர் ஃபோர்ஸ் அப்போர்ட் டைரெக்ஷன் இருக்குது. அப்போர்ட் டைரெக்ஷனில் என்ன இருக்கும்? ஸோ திஸ் இஸ் ஹைபாட்னியூஸ் இஸ் 4. ஆங்கிளுக்கு தூரத்தில் இருக்க sin 45 equal to 4 by root 2. Sin 45க்கு 1 by root 2, 4 into root 2, 1 by root 2. That is 4 by root 2 Newton upward. So it means this is 4 by root 2 Newton. This triangle ஒன்று இப்படி வருது, ஒன்று இப்படி போகுது. ஸோ இது 4 by root 2, இது 4 by root 2. இன்னொன்று இங்கே இந்த பக்கம் 3 by root 2 இருக்குது. அப்போரில் இன்னொன்று இருக்குது, அது தட் இஸ் அப்போரில் இருக்குது 3 by root 2 Newton. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்ஸ் டயக்ராம் போட்டோம். ஸோ வெர்டிக்கல் என்ன இருக்குது? 4 divided by root 2. This is 4 divided by root 2 Newton. ஸோ இந்த வெர்டிக்கல் டைரெக்ஷன் ரெண்டும் ஒரே டைரெக்ஷன் இருக்குது, பாசிட்டிவ் டைரெக்ஷன் இருக்குது. 4 by root 2 plus 3 by root 2 Newton, which is equal to 3 plus 4, 7 by root 2 Newton in the vertical direction. So this is 7 by root 2 in the upward direction. இது ரெண்டையும் கூட்டோம்னா upward direction. And horizontal is equal to in the side 3 by root 2 in the side plus minus 4 by root 2 is equal to 3 minus 4 is equal to minus 1 by
root 2 Newton. ஸோ வெர்டிக்கல் இந்த பக்கம் இருக்குது, பாசிட்டிவில் வருது, வெர்டிக்கல் பாசிட்டிவ், இதை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், இது நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் வருது. ஸோ இந்த வெர்டிக்கல் வந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், வெர்டிக்கல் இஸ் equal to 7 by root 2 Newton and horizontal இஸ் மைனஸில் வருது. ஸோ திஸ் சைடை மைனஸ்னு எடுத்துக்குவோம், இந்த சைடு பாசிட்டிவ் மைனஸில் வரும்போது இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இந்த டைரெக்ஷனில் எவ்வளோ இருக்குது, இந்த டைரெக்ஷனில் 1 by root 2 Newton. ஸோ இதை வெர்டிக்கலையும் ஹொரிசாண்டலாக மாற்றிட்டோம் எல்லா ஃபோர்ஸையும். ஸோ ரிசல்டன் வந்து இங்கே எப்படி பார்த்துக்கோம், ட்ரையாங்கிள் ஆஃப் பேரலோகிராம் மட்டும் இதுதான் ரிசல்டன் வெக்டர், ரிசல்டன் ஃபோர்ஸ். ஸோ அண்ட் திஸ் இஸ் த ஆங்கிள் made by the resultant, say we call it as alpha. This is alpha is the angle made by the resultant with north. See, find the angle made by the resultant force with north. So this is 7 by root 2 na, this 1 by root 2 Newton. So tan alpha papa, this is alpha, this is alpha, this is cos, this is sin. So tan of alpha is equal to, இங்கேருந்து பார்த்தோம்னா சைனுக்கு இது 1 by root 2 divided by 7 by root 2. Tan alpha is equal to 1 by 7. 1 by 7, இந்த root 2 இது கேன்சல் ஆகிடும், 1 by 7. So alpha is equal to, what is alpha? Alpha is equal to tan inverse 1 by 7. So resultant நம்ம எப்படி எழுதலாம், resultant will be making, so resultant, this is the resultant, this is north. So this is the resultant, this is north, this is the angle made by the resultant force with respect to north. That is nothing but alpha, where alpha is equal to tan inverse 1 by 7. Tan inverse 1 by 7. It means resultant is making an angle of alpha, where the value of alpha is equal to tan inverse 1 by 7.